புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேயர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேயர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நம்ம கால்களில் ஏற்படக்கூடிய நாள்பட்ட மூட்டு வலி, இதுக்கான காரணங்கள் என்ன, இதுக்கான தீர்வுகள் என்ன, அது மட்டும் இல்லாம முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய வலிகள், அதுக்கு என்ன தீர்வுகள், இதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இதை பத்தி நமக்கு அழகான விளக்கங்களையும் நல்ல தீர்வுகளையும் கொடுக்கறதுக்காக SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் டாக்டர் ராஜேஷ் நம்ம கூட இணைந்திருக்காங்க. வாங்க வர வெல்கம் பண்ணிடலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் இந்த ஜாயிண்ட் பெயின் அப்படிங்கிறது ஏஜ் ஃபேக்டரே இல்லாமல் எல்லாருக்குமே இந்த ஜாயிண்ட் எந்த ஜாயிண்ட் எடுத்தாலும் ஒரு ஸ்டிஃப்னஸாக இருக்கட்டும், ஒரு வலியாக இருக்கட்டும் இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணும்போது தான் தெரியும். பட் ஜென்ரலாக எங்களுக்கு ஒரு புரிதல் கொடுங்க, இந்த ஜாயிண்ட் பெயின் அப்படிங்கிறது எதனால வருது டாக்டர்? இந்த ஜாயிண்ட் பெயின் அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப காமனாக எல்லாருமே அதெல்லாம் அவதிப்பட்டு வராங்க. இந்த ஜாயிண்ட் பெயினுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வர அந்த ஜாயிண்ட் பெயின்னால கஷ்டப்படுறாங்க. சிறிய வயசுலேயே இப்போ ஜாயிண்ட் பெயின் வரது நம்ம காமனாக பார்க்குறோம். அதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து சைனோவைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். சைனோவைட்டிஸ்ங்கிறது மூட்டு அதோட தசைகள் சுற்றி இருக்கிற கேப்சூலில் இன்ஃப்ளமேஷன் வர்றது, அது ஒரு காரணம். ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது மூட்டோட தேய்மானம். மூட்டு தேயறதுனால அந்த தேய்மானத்தினால வலிகள் வரக்கூடியது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ஜுரிஸ்னால மூட்டுல ஜவ்வு கிழிதல், அந்த ஜவ்வு கிழியறதுனால அதனால சைனோவைட்டிஸும் ஆர்த்ரைட்டிஸும் காமனாக வரக்கூடிய நம்ம பார்க்குறோம். ஓகே. இது இல்லாமல் நமக்கு வந்து வைட்டமின் குறைபாடுகள் மூலமாகவும் மூட்டு வலிகள் அதிகமாக வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா பாடி பெயின், ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின் இது எல்லாமே வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணங்கள் மூட்டு வலிக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. இந்த ஜெனரலா இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சினால வரக்கூடிய பெயின் எல்லாமே இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வருது. இளைஞர்களுக்கோ இருக்கக்கூடிய அந்த ஒரு பெயின் தான். இப்போ நம்ம கூடுதலாக சூரிய ஒளி தான் பார்த்தீங்கன்னா விட்டமின் டிக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கிறது, நமக்கு விட்டமின் டியோட இது கிடைக்கிறது சூரிய ஒளியிலிருந்து. இப்போ நம்ம எல்லாமே இண்டோர் லைஃப் ஸ்டைலில் வந்துட்டதுனால சூரிய ஒளியோட இது குறையிறது, அதனால விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப காமனாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப காமனாக மூட்டு வலி வர்றதுக்கான காரணமாக நம்ம பார்க்குறோம். ஓகே டாக்டர், இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ வந்து ஒரு பெயின் இவ்வளோ நாள் இருந்தால் அது ஓகே, அதுவே தன்னால சரியாயிக்கும். இவ்வளோ நாளுக்கு மேற்பட்டு அந்த வலி இருக்கு அப்படின்னா அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்? நான் வந்து இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனோ இல்லை வேற மாதிரி நான் டாக்டர் கிட்ட போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் என்னுடைய வலி இருக்கு அப்படின்னு என்னென்ன அறிகுறிகளை வச்சு நான் தெரிஞ்சுக்கலாம்? மூட்டு வலியோட அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு தெரிய வர்றது பார்த்தீங்கன்னா பெயின், வலி தான் ஃபர்ஸ்ட் சிம்டம். இந்த வலியோட சிம்டம் கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரெஸ்ட் பெயினாக வராது, அது மூமெண்ட் ரிலேட்டடாக இருக்கும். ஏதாவது நம்ம ஆக்டிவிட்டி செய்ய செய்ய அந்த வலி அதிகமாகிற மாதிரி வரும். ஒரு ஸ்டேஜுக்கு தாண்டும் போது ரெஸ்ட்லேயே இருக்கும்போதே அந்த வலி வரக்கூடிய வாய்ப்பை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்கு வலி அதுக்கு அடுத்த சிம்டம் பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங். மூட்டு வந்து நீர் வைக்கிறது, வீக்கம் வர்றது அடுத்த சிம்டமா நம்ம பார்க்குறோம். மூட்டு வலினால நடக்க அவதிப்பட்டு லிம்பிங் நம்ம தாங்கி நடக்கிற மாதிரி நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸ்வெல்லிங் மட்டும் இல்லாமல் அது அட்வான்ஸ்டாக போகும்போது ஸ்டிஃப்னஸும் அந்த மூமெண்ட்டும் குறையிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பெயின், ஸ்வெல்லிங், ஸ்டிஃப்னஸ் and also we can get symptoms like instability, deformity. இதெல்லாம் டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆக நமக்கு இது கூடிய இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகே. இன் சிம்பிள் வேர்ட்ஸ், நம்மளால டே டு டே ஒர்க்கை வந்து பண்ண முடியாது. அந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து நம்மளுடைய வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது மருத்துவரை போய் உடனடியா அணுகணும் அப்படிங்கிறது உங்களுடைய அறிவுறுத்தல். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் ஆன் கால், உங்களுடைய பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? நான் வேலூர்ல இருந்து அழைக்கிறேன் மேடம். ஓகேம்மா, உங்களுடைய யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தாங்க மேடம். உங்களுடைய வயது என்னம்மா? என் பேர் 66 வயசாகுது. என் பேர் கஸ்தூரி மேடம். சரிம்மா, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. சரிங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நான் ஃபைனல் கார்டு ஆபரேஷன் பண்ணின்னு இருக்கிறேன் சார். சரிங்கம்மா. 10 வருஷம் ஆச்சு. சரிங்க. அப்படியே செவுத்த புடிச்சிட்டு அந்த நின்ற வாக்கர்ல தான் நடக்கிறேன் நான் இப்போ. சரிங்க. என்னால சுத்தம் இப்போ நடக்கவே முடியல. காலு மடங்கிடுது, விழுந்துடுற அடிக்கடி கீழே. சரிங்க. கை கால்லாம் மறுத்து போகுது. எனக்கு முட்டி வலியும் இருக்குது, இடுப்பு வலி ஜாஸ்தியா இருக்குது, ஒரே வலியா இருக்குது, ஜாஸ்தியா இருக்குது. ஒன்னும் பண்ண முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல. அடிக்கடி கீழே விழுந்துடுறாங்க சார். அது பலக்குறைவு இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குங்களா? என்னங்க சார்? பலம் குறைவா இருக்கா? ஆமாங்க சார், மோஷன் ப்ராப்ளம் இருக்கு.
10 வருஷத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணது வந்து எதுக்காக ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்கம்மா? எங்க முதுகுல ஹலோ ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்களா? அது ஆமாங்க, ஃபைனல் கார்டு ஆபரேஷன். அதுக்கப்புறம் நல்லா இருந்தீங்களா? அப்புறம் நல்லா தான் இருந்தாங்க சார். ஆ. இப்போ சமயமா ஒரு 2-3 வருஷமா தான் இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்குது, நடக்க முடியல. வாக்கர் யூஸ் பண்றேன். கீழே கால் மடக்கி அந்த முட்டிக்கு அடியில மடக்கின்னு தான் கீழே ஊந்துடுறேன். நீங்க மருத்துவரை பாத்தீங்களா? என்னங்க சார்? அதுக்கப்புறம் மருத்துவரை பாத்தீங்களா? ஒரே டைம் போய் பார்த்தேன் சார், சென்னையில தான். சரிங்க. அவரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாரு. யூரின் மோஷன் பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்குங்க? அது மோஷன் ப்ராப்ளம் இருக்குதுங்க சார், ஒரு 2 வருஷமா இருக்கு சார். நீங்க ஏன் உடனே மருத்துவர் அணுகல? அது பார்த்துன்னு தாங்க இருக்கிறோம். மருந்து குடிக்கிற அன்னைக்கு வருது, இல்லைன்னாக்கா சுத்தமா இல்ல. எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்தீங்களா? அதெல்லாம் எடுத்தோம் சார். என்ன சொன்னாங்க மருத்துவர்? என்ன சொன்னாங்க? ஆபரேஷன் பிறகு இந்த மாதிரி வீக்னஸ் வந்ததுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க? அது எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்றாரு அவரு, வேற எதுவும் சொல்லி கொடுக்கல. இது வந்து யூஸ்வலா வந்து முதுகு தண்டு அறுவை சிகிச்சை பாத்தீங்கன்னா டிஸ்க் ப்ராப்ளத்துக்காக பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு டிஸ்க் மட்டும் எடுத்தாங்களா? ஸ்க்ரூஸ் ஏதாவது வச்சிருக்காங்களாமா? எடுத்துட்டு பிளேட் வச்சுக்கிறாங்க சார். பிளேட் வச்சிருக்காங்க. வேற ஃபீவர் அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த 2 வருஷமா உங்களால நடக்க முடியல, பலம் குறைவா இருக்கு, மோஷன் யூரின் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க. இது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கா? ஆமாங்க சார். நீங்க வந்து உடனே மருத்துவரை பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் நேரா அவங்கள பார்த்துட்டு உங்களோட வீக்னஸ் எந்த லெவல்ல இருக்கு, என்னென்ன ஜாயிண்ட் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண வேண்டி இருக்கும். அது பார்த்துட்டு என்ன காரணம்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்குமா? நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மேடம் நான் பேசுறேன் மேடம், என் பேர் மேடம். நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுமா. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேக்குது. உங்களுடைய வயது என்னம்மா? 43 மேடம். உங்களுடைய கேள்வியை கேட்கலாம், டாக்டர் கிட்ட இணைப்புல தான் இருக்காரு. வணக்கம்மா. வணக்கம் சார். எனக்கு ஃபைனல் கார்டு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க சார். ஆபரேஷன் 23 நாள் ஆகுதுங்க சார். சரிங்க. எனக்கு வந்து கால் தான் எனக்கு வீக்கமா இருக்கும், மருத்து போயிருக்கோங்க சார். சரிங்க. இப்போ வந்து ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த வலி எவ்வளவு நாள்ல சார் கிளியர் ஆகும்? ஆபரேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலி உடனே தீர்வு கிடைக்குமா? இப்ப வலி இருக்குங்களா? வலி இருக்குங்க சார். லெஃப்ட் சைடு கால் வந்து இடுப்புல இருந்து முட்டி வரைக்கும் பெயின் இருக்குங்க சார். ஆபரேஷனுக்கு முன்னாடி இருந்ததை விட குறைஞ்சிருக்குங்களா? இல்லைங்க சார், ஆபரேஷன் முன்னாடி இருந்த மாதிரி தான் இருக்கு. என்ன பண்ண முட்டியில இருக்கு பாதை வரைக்கும் வலி இல்ல. வலி இருக்கு? வலி இல்ல, முட்டியில பாதை வரைக்கும் வலி இல்ல. சரிங்க. முட்டி வரைக்கும் வலி இருக்கு. மருந்து ஏதாவது கொடுத்திருக்காங்களா? டேப்லெட் கொடுத்திருக்காங்க சார். சரிங்க. டேப்லெட் கொடுத்திருக்காங்க. முதுகுல வந்து 8 ஸ்க்ரூ வச்சிருக்காங்க சார். டியூப் வச்சிருக்காங்களா? ஸ்க்ரூ முதுகுல ஸ்க்ரூ வச்சிருக்காங்க. சொல்லுங்க. போல்ட் 2 ரட் வச்சிருக்காங்க சார். சரிங்க. பொழுது போனா ஃபீவர் வந்துடுது. வீக்கம் வருதா கால்ல? பொழுது போனா சாயந்தரம் ஒரு 7 மணி ஆச்சுன்னா ஜுரம் வர மாதிரி இருக்கு உடம்பு. ஓகே. ஆரம்பிக்குதுங்க சார் எனக்கு. என்ன காரணத்துக்காக ஆபரேஷன் பண்ணாங்கம்மா? டிஸ்க் பிரச்சனை மட்டுமா இல்ல வேற ஏதாவது இருக்குங்களா? சார் எலும்பு இடுப்புல வந்து உடஞ்சிருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். நரம்பு எல்லாமே ஃபுல்லாவே அழுத்தம் எல்லாமே வீங்கி போயிருந்தது. நரம்பு வந்து தையல் போட்டிருக்காங்க சார். நரம்பு கட் பண்ணிட்டு தையல் போட்டிருக்காங்க. சரிங்க. தையல்லாம் எடுத்தாச்சா? இன்னும் தையல் பிடிச்சாங்க சார். 23 நாள் ஆகுதுங்க சார். முதுகுல ஏதாவது உங்களுக்கு ஃபீவர் அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இருக்குங்க சார். பொழுது போனா வருது. ஈவினிங்ல ஃபீவர் வருது. ஆமாங்க சார். இதை தவிர உங்களுக்கு நடக்க பலம் குறைவு அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குங்களா? சார் பெல்ட் போட்டுருக்காங்க சார். பெல்ட் வந்து வாங்கி பெல்ட் போட்டுட்டு இருக்க இடுப்புல. சுகர் ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? சார் இல்லைங்க சார், அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். இல்ல. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன காரணம்னு ஃபர்ஸ்ட் கண்டறியணும்மா. உங்களுக்கு வந்து இந்த ஈவினிங்ல டெம்பரேச்சர் வர்றது அது ஒரு இன்ஃபெக்ஷனோட ஃபீச்சரா இருக்கலாம். ஓகே, ஃபர்தர் டயக்னோசிஸ் வந்து பண்ணனும். ஃபர்தர் டயக்னோசிஸ் பண்ணனும். நீங்க மருத்துவர் அணுக வேண்டி இருக்கும். உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கும். அதுல வந்து பிளட் கவுண்ட், சிஆர்பி இதெல்லாம் பார்க்கணும்.
அது இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கிறதா இருந்தால் அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட தீர்வு கிடைக்குமா. முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய வலிகள், மூட்டு வலிகள்ல நவீன மருத்துவத்துல என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் டாக்டர் ஆன் கால்ல. இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. குணசேகரன், சங்கரன் கோவில். ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். உங்களுடைய வயது என்ன சார்? 55. உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. எனக்கு ஷோல்டர் பெயின். வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு வந்து ஷோல்டர் பெயின் சார். ஃப்ரோசன் ஷோல்டர் ஆயிடுச்சு. சரிங்க. அப்புறம் வந்து ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போட்டு அதுலயும் சரியாகல. அப்புறம் மயக்கம் கொடுத்து இத சுத்தி விட்டு இப்பவும் சரியாயிட்டு. சரிங்க. ஆனா ஒன் இயரா பெயின் இருந்துகிட்டே இருக்கு. சரிங்க. இந்த 1 இயர்ல நீங்க மருந்து மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்டீங்களா? பிசியோதெரபி ஏதாவது பண்ணீங்களா? மருந்து மாத்திரை எல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், குணமால. ஷோல்டர் பெயின் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ஷோல்டர்ல மட்டும் வலி இருக்குங்களா இல்ல 2 ஷோல்டர்லயும் வலி இருக்குங்களா? ஒரு ஷோல்டர். எந்த சைடுங்க? ரைட். ரைட் சைடுல. உங்களுக்கு டயபிட்டிஸ், தைராய்டு இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குங்களா? தைராய்டு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. டயபெட்டிஸ் உண்டு, ஆனா இப்ப கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். கண்ட்ரோலா இருக்கு. இந்த ஃப்ரோசன் ஷோல்டர், பெரியார்த்ரைட்டிஸ், அடிசிவ் கேப்சுலைட்டிஸ் இதெல்லாமே இந்த ஷோல்டருக்கான வலியும் அதோட மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கான காரணமா நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு வந்து இந்த மேனிப்புலேஷன் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் ஸ்டெப்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃப்ரோசன் ஷோல்டர். இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதுவே சரி ஆயிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது நம்ம விரைவாக குணமடைய செய்யறது தான் மருத்துவத்தை நம்ம யூஸ் பண்றோம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதே போல உங்களுக்கு மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காங்க. வேற ஏதாவது காரணம் இருக்கா? நீங்க சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? ஸ்கேன் பார்த்திருக்கேன். ஸ்கேன் அப்புறம் தான் இதெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தது. இப்போ உங்களால இது எடுத்தும் வலி குறையல, அதிகமா கஷ்டப்படுறீங்க. நைட்ல தூக்கத்துல கஷ்டமா இருக்கா வலியினால? நைட்டு தூக்கத்துல கஷ்டமா இருக்கு. சோ நீங்க எம்ஆர்ஐ எப்போ எம்ஆர்ஐ பண்ணீங்க? எம்ஆர்ஐ பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? போன 9வது மாசம் 2023. இன்னைக்கு 9 மாசம் ஆச்சு, 10 மாசம் நியர்லி. இந்த 9 மாசத்துல உங்களோட வலி எல்லாம் அதிகமாயிருக்கா? ஆமா, அதாவது கையை இப்ப தூக்க முடியுது, ஆனா வலி வந்து பெர்மனண்டா இருந்துகிட்டே இருக்கு. வலி பெர்மனண்டா இருந்துட்டே இருக்கு. இப்ப நீங்க அது பாத்தீங்கன்னா எவாலுவேட் பண்ணணும். என்ன ஃபர்தர் ஏதாவது காசஸ் இருக்கா பெயினுக்கு? அது சப்பக்ரோமியம் பர்சைட்டிஸ் மாதிரி ஏதாவது இருக்கா? அதுல நீர் ஏதாவது வச்சிருக்கா? இம்பிஞ்ச்மெண்ட் அதுன்னு சொல்லுவாங்க, அது எலும்பு உராயிருது, அதனால ஏதாவது வலி வருதா? இதெல்லாம் ஒரு சில காரணங்கள் பார்க்கணுங்க. அதை பார்த்துட்டு இப்ப நவீன சிகிச்சை, துளைதுவார அறுவை சிகிச்சை, ஆர்த்தோஸ்கோபிக் சர்ஜரி மூலமா உங்களுக்கு தீர்வு கிடைக்க வழி நிறைய இருக்குங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, கொஞ்சம் சத்தமா பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க சார். டிவி பார்க்காதீங்க, போன்ல பேசுங்க. டாக்டர் இணைப்புல இருக்காங்க, சீக்கிரமா பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. டிவி பார்த்து பேச வேண்டாம், போன்ல பேசுங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் யார் கால் பண்ணாலும் டிவி பார்த்துட்டு பேசாதீங்க, போன்ல பேசுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், இப்போ வந்து அறிகுறிகளை பற்றி சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் மூட்டு வலி மருத்துவரை போய் அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்றது நீங்கள் ஒரு ஸ்கெட்சாகவும் சொல்லியிருந்தீங்க. இப்போ நவீன மருத்துவத்தில் இதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க? மூட்டு வலி பார்த்தீங்கன்னா வலி சொன்ன மாதிரி, அடுத்து வீக்கம், அடுத்து மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், ஸ்டிஃப்னஸ், இது இல்லாமல் மூட்டு எலும்பு ஜாயிண்ட் வந்து வளையிறது, டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் முதல்ல வலியாக தான் ப்ரெசென்ட் ஆகும். அது அடுத்த ஸ்டேஜில் நீர் வச்சு, நெக்ஸ்ட் ஸ்டேஜில் அது இன்ஃப்ளமேஷன் ஆகுது, தேர்ட் ஸ்டேஜில் அது வந்து ஸ்டிஃப்னஸ், மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், ஃபோர்த் ஸ்டேஜில் டிஃபார்மிட்டி வருது. இதில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எந்த மூட்டாக இருந்தாலும் மருந்து மாத்திரைகள், ஃபிசியோதெரப்பி மூலமாக குணப்படுத்த எல்லாம் குணப்படுத்த முடியும். அடுத்து 3-4 ஸ்டேஜில் வந்துருச்சுன்னா அதுக்கு ஆப்ரேஷன்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அதனால் முதல் 2 ஸ்டேஜில் முன்னாடியே நம்ம டாக்டர் பார்த்தோம்னா அதுக்கு வந்து மருந்து மாத்திரையிலே தீர்வு காண முடியும். ஓகே டாக்டர், அதே மாதிரி இந்த நீ டீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மூட்டு தேய்மானம், இது வந்து என்ன மாதிரியான கண்டிஷன்ஸில் வருது? இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் மோகனா. யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். உங்களுடைய வயது என்னம்மா? 28. ஓகே, பேசலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் எனக்கு ஃபைனல் அடிபட்டு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. சரிங்க 25/1 ஆபரேஷன் பண்ணாங்க. சரிங்க. அடிபட்டுச்சுன்னா என்னம்மா, என்ன ஆச்சு? படிக்கட்டு இழுத்து சார் கீழே. சரிங்க. அதுல எலும்பு நசுங்கி இருக்கா? ஆமா சார், எலும்பு நசுங்கிருக்கு சார். கோல்டு வச்சு டைப் பண்ணிருக்காங்க. சரிங்க. எப்ப அது ஆபரேஷன் பண்ணாங்க? இப்போ 1ஆம் மாசம் சார், 25ஆம் தேதி. 25 பண்ணீங்க. இப்ப நல்லா இருக்கீங்களா? எலும்பு கூடிருச்சா? அது 1ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் வர சொல்லிருக்காங்க சார். நான் பண்ணி இருக்கு சார். என்னம்மா, எனக்கு திரும்ப ஒரு முறை இன்னொரு வாட்டி சொல்லுங்கம்மா. சார் எனக்கு அந்த கை வலி சார். கை வலி சார். கை வலி இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாம் மேம், கை வலி இருக்கு, பயங்கரமா வலிக்குது. ஓகே. எங்கம்மா, கழுத்துல ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா? ஆமா சார், இடுப்பு பண்ணிருக்காரு சார். இடுப்புல பண்ணிருக்காங்களா? ஆமா சார். ஆனா வலி கையில இருக்குன்னு சொல்றீங்களா? வலி கையில இருக்கு, தொட ஃபுல்லா வலிக்குது சார். எனக்கு முட்டி வலிக்கும். இப்போ அந்த எலும்பு கூடுறதுக்கு 3 மாசம் டைமா? அது 3 மாசம் டைம்ல எலும்பு கூடிடுச்சுங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க? இல்ல சார், வந்து பெல்ட் கொடுத்துருக்காங்க சார் எனக்கு. சரிங்க. அந்த 1 இயர் நான் பெல்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணி சொல்லிருக்காங்க. சரிங்க. ஆபரேஷன்ல ராடு ஸ்க்ரூ எல்லாம் வச்சு போனை ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்காங்க சார். எத்தனை லெவல் ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்காங்கம்மா? 2 சார். 2. இப்ப உங்களால நடக்க முடியுதா? நான் நடக்கிறேன் சார். 1 மந்த் டிப்ரெஸ்ட் தான் இருந்தேன். இப்போ 3ஆம் மாசம் தான் நடக்கவே வச்சாங்க என்ன. சரிங்க. இப்ப நடக்கிறேன் சார் நான். ஆனா இருந்தாலும் எனக்கு இடுப்புல கீழே வலி ஜாஸ்தியா இருக்கு சார். வலி ஜாஸ்தியா இருக்கு. இப்போ உங்களால மூவ்மெண்ட் பண்ண முடியுதா? மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்கீங்களா? பண்றேன் சார், அதெல்லாம் பண்றேன் சார். சரிங்க. அது கால் வலிக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ஆபரேஷன் முடிஞ்சிட்டு தசைப்பிடிப்பு அது மாதிரி வந்து நரம்பு அழுத்தம் இருந்தாலும் இந்த மாதிரி காலுக்கு வலி வர்றதுக்கு காமனா வருமா? நீங்க வந்து அதுக்கான டாக்டரை நீங்க விரைவில் நீங்க பார்த்து அது என்ன காரணம்ன்றதை நீங்க கண்டறியணும்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. வணக்கம் சார், உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? சீனிவாசன், சென்னையில இருந்து அழைக்கிறேன், மேடவாக்கம். ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேக்குறேன். உங்களுடைய வயது என்ன? என்னோட வயது 53. பேசலாம் டாக்டர் கிட்ட, உங்க கேள்வி கேளுங்க. ஹலோ. வணக்கங்க. சார், எனக்கு 2 வீலர் ஓட்டுறதுனால பேக் பெயின் இருக்கு. எவ்வளவு நாளா இருக்குங்க? கிட்டத்தட்ட பேக் பெயின் வந்து ஒரு 3 இயர்ஸா இருக்கு. சரிங்க. நான் டாக்டர் கிட்ட போய் பார்த்தேன். அவங்க எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறமா ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. சரிங்க. அந்த S4ல இருக்கிற பல்ஜ் வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்றாரு. சரிங்க. நீங்க மாத்திரை கொடுத்து பிசியோதெரபி பண்ணுங்க அப்படின்னாரு. சரிங்க. அதுல குணம் அடைஞ்சதா? வலி குறைஞ்சதா? ஆனா வலி குறைஞ்சது. பட் ஆனா நிரந்தர சொல்யூஷன் எதனா இருக்குமா அதுக்கு? நிரந்தர சொல்யூஷன் பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரையில நீங்க வந்து அந்த பல்ஜ் வந்து சைஸ் குறைஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. மருந்து மாத்திரை பிசியோதெரபி செஞ்சு பல்ஜ் குறையில வலி அதிகமாகுதுன்னா நீங்க வந்து அதற்கு அடுத்த ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இன்ஜெக்ஷன்ஸோ இல்லைனா வந்து டிஸ்கெக்டமி பண்றதுக்கும் நீங்க பிளான் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? முனிரத்னம், வேலூர்ல இருந்து பார்க்கறோம். ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். உங்க வயது என்ன? 51. பேசலாம் சார் டாக்டர் கிட்ட. வணக்கங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. இடுப்புல ஆபரேஷன் பண்ணேன் சார், 5 வருஷம் ஆச்சு. சரிங்க. அதுல அந்த ஆபரேஷன் பண்ணதுல இருந்து பின்னாடி பக்கம் கட்டி மாதிரி வருது அந்த ஆபரேஷன் பண்ண இடத்துல. எவ்வளவு நல்லா இருக்குங்க? இது இப்போ 3 வருஷமா இருக்கு சார். ஆபரேஷன் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. சரிங்க. இப்ப 3 வருஷமா அது இருக்குது. இந்த கட்டியில தண்ணி ஏதாவது வடிகிற மாதிரி இருக்கா? அது கட்டி வந்து 2 நாள் பத்து உடையுது சார். அப்படியே அதுல சீழ் வர மாதிரி இருக்கா? ஆமா, சீழ் வருது சார். அது நீங்க டெஸ்ட் பண்ணீங்களா? டெஸ்ட் எதுவும் பண்ணல சார். ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. இல்ல நீங்க விரைவில் அந்த சீழ் வடியுதுன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குங்க. அதை சீழ் எடுத்துட்டு நீங்க வந்து அந்த உள்ள ராடு தான் வச்சிருக்காங்களா 5 வருஷம் முன்னாடி? ஆமா, பிளேட் வச்சிருக்காங்க. பிளேட் வச்சிருக்காங்க. அது வந்து சில சமயம் அது எடுக்கிற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு எலும்பு பிரச்சனை இல்லை, சீழ் கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்ஜெக்ஷன் மருந்து கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்க அட்மிஷன் ஆகி தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்குங்க.
ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் உள்ளூர் பக்கம் பேசுறேங்க, பாண்டி பக்கம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் உங்களுடைய வயது என்னம்மா? 65 வயசு ஆகுது. 65. உங்க கேள்வியை கேளுங்க. முட்டி வலிங்க டாக்டர், ரொம்ப நாளா 10 வருஷமா இருக்கு. வீச்சு 2 முட்டி வீங்கி போகுது, நடுத்தண்டு வலிக்குது. முட்டி வளைஞ்சிருக்குங்களா? நடுமுது தண்டு. என்னங்க? முட்டி வளைஞ்சிருக்குங்களா? வளைஞ்சலாம் இல்ல, அப்படியே வீக்கமா இருக்கு. வீக்கமா இருக்கு. 10 வருஷமா இருக்குன்னு வீக்கமா சொல்றீங்க. இருக்கு. அது 10 வருஷமா தூரம் நின்னதுல இருந்தே இருக்கு. அது மாதிரி எந்த முட்டியில அதிக வலி இருக்குமா? பீசு கை பக்கம். ஓகே, வலது முட்டியில வலி இல்ல உங்களுக்கு? அது லேசா இருக்கு, லேசா இருக்கு. எக்ஸ்ரேல எடுத்து பாத்தீங்களா? அதான் தேஞ்சிட்டுன்னு சொல்றாங்க. நான் ஹோமியோபதி மாத்திரை, சித்த வைத்திய மாத்திரை சாப்பிட்டேன், அப்படின்னு சரி வரல. இல்ல 10 வருஷமா வலி இருக்கு, நீங்க மருந்தெல்லாம் சாப்பிட்டு கேட்கல, பயிற்சி எல்லாம் பண்ணி கேட்கலன்னா நீங்க வந்து மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை செய்யறது நல்லதா இருக்குமா? 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு அது ஒரு கரெக்ட் ஆப்ஷனா இருக்கும். தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ வந்து இந்த மூட்டு வலி அப்படின்னா அந்த வயதானவர்களுக்கு வரக்கூடிய மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் ஆகும். இதுக்கு வந்து நவீன மருத்துவத்துல என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு? மூட்டு தேய்மானம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு 60 வயசு ஆகிறவங்களுக்கு இட்ஸ் a நார்மல் ஏஜிங் ப்ராசஸ். தேய்மானங்கிறது ஒரு நோய் இல்லை, அது நமக்கு நார்மலாகவே அது பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது நார்மல் ஏஜிங் ப்ராசஸ்னால வரக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா இயர்லி ஸ்டேஜஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வெயிட் எல்லாம் குறைக்கிறது, நல்ல ஆகாரம் வந்து நல்ல சத்தான உணவு முறை எடுத்துக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது, அதிக வெயிட் ஒபிசிட்டி இல்லாமல் பார்த்துக்கிறது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ப்ளஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல பார்த்தீங்கன்னா மருந்துகள் மூலமாகவே நம்ம அதை குணப்படுத்த முடியும். இந்த ஸ்டேஜ் 3 தாண்டி 4 எல்லாம் வந்துடுச்சிங்கன்னா அதுக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வு. மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை காமனாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அந்த சிகிச்சை முறை வந்து எப்படி, ஹீலிங் வந்து எவ்வளோ நாள் இருக்கும், அந்த சர்ஜரி எவ்வளோ நேரம் நடக்கும்? மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு மூட்டுமே ஒரே ஸ்டேஜில் பண்ற அளவுக்கு நமக்கு நவீன மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடில் அதிகமாக இருக்கோ அதில் வந்து நம்ம வந்து மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை செய்யலாம். ஒரு சைடில் வெயின் கம்மியாக இருக்குன்னா அதில் கொஞ்ச நாள் பார்த்துட்டு கூட அறுவை சிகிச்சை செய்யலாம். பட் ரெண்டுமே ரொம்ப ஸ்டேஜில் இருக்குன்னா 2 மூட்டும் ஒரே டைம்லேயே அறுவை சிகிச்சை செய்ய முடியும். இது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ள இந்த சர்ஜரி செய்து முடிக்க முடியும். இப்போ இருக்க நவீன மருத்துவத்தின் உதவியால பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை செய்து ஓரிரு நாட்கள்லேயே பேஷண்ட் நடக்க வைக்க முடியும். அந்த ஆப்ரேஷன் செய்த உடனேயே அந்த வலி எல்லாம் 10 வருஷம் 5 வருஷமா இருந்த வலி எல்லாமே உடனடியாகவே அந்த வலி எல்லாம் போயிடும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. கண்ணன். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சார்? தேனி. யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான். உங்களுடைய வயது சொல்லுங்க. 44. உங்க கேள்வியை கேட்கலாம் சார். வணக்கம் சார், இது இந்த ரைட் ஷோல்டர்ல 4 mm டிஸ்லோகேஷன் சொல்லியிருந்தாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன்ல. ஒரு 2015 சொன்னாங்க. சரிங்க. சில டைம் வெயிட்டான பொருள் ஏதாவது தூக்கும்போது செய்யும்போது அந்த இது திரும்ப 4 mm டிஸ்லோகேஷன் வருது. ஆனா அது அப்பப்ப நானே சரி பண்ணிக்கிறேன். சரிங்க. இது எப்படி உங்களுக்கு சரி பண்றது? இது வரைக்கும் எத்தனை முறை அந்த மாதிரி டிஸ்லோகேஷன் ஆயிருக்குங்க? இப்ப அது ஒரு 5-6 தடவை அப்படி ஆயிருக்கு. முதல் தடவை வந்து மருத்துவரை பாத்தீங்களா? எம்ஆர்ஐ ஸ்கேன்ல 4 mm டிஸ்லோகேஷன் சொன்னாங்க. உங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன்ல இந்த ஜவ்வு ஏதாவது கிழிஞ்சிருக்குன்னு சொன்னாங்களா? இல்ல டிஸ்லோகேஷன் மட்டும் தான் சொன்னாங்க. இல்ல டிஸ்லோகேஷன் ஆயிருக்கு, அது கூட ஜவ்வு ஏதாவது கிழிஞ்சிருக்கா, போன்ல ஏதாவது டிப்ரெஷன் அந்த மாதிரி போன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்களா டாக்டர்? அதெல்லாம் சொல்லல. இப்போ உங்களுக்கு நீங்க இதுக்கான பயிற்சி ஏதாவது பண்ணீங்களா? பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்தீங்களா? பிசியோதெரபி எடுக்கல. இப்போ வந்து எந்த மூவ்மெண்ட் பண்ணா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டிஸ்லோகேஷன் வருது, உங்களுக்கு அந்த அறிகுறி தெரியுதா? அதாவது கொஞ்சம் ஹெவி வெயிட் தூக்கும்போது கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் வருது. தூக்கத்திலே போதா இருக்கா அந்த மாதிரி? தூக்கும்போது ஆயிருக்கு. தூங்கும்போது ஆகல. இல்ல ஆகல. உங்களுக்கு ஒரு 5-6 தடவை டிஸ்லோகேஷன் ஆயிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா அந்த ஜாயிண்டே லாக்ஸிட்டி இருக்கு. இது நீங்க ட்ரீட்மெண்ட் வந்து உடனே நீங்க வந்து அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அதுக்கான அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். அதை இப்போ ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னா அந்த ஜவ்வை ஸ்டிச் பண்றது பிளஸ் போன் டிஃபெக்ட் இருக்குன்னா அதையும் நமக்கு அட்ரஸ் பண்ணும்போது இந்த டிஸ்லோகேஷன் ஆகிறது வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வராதுங்க. ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
டாக்டர் இப்போ வந்து இந்த முதுகு தண்டுவடம் அப்படின்னா அந்த ஸ்பைனல் கார்டு ஸ்பைன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஸ்பைனோட கண்டிஷன் வந்து எப்படி இருக்கணும், இதில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும்? முதுகு தண்டுவடம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பைனல் கார்டு நர்வ் ரூட்ஸ் அதில் இருக்கிறதுனால நமக்கு வந்து பேக் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி ஃபீல்டு அண்ட் ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உட்கார்ற பாஸ்டர்லேருந்து ஆஃபீஸ் செட்டிங்லேருந்து எல்லாமே வந்து எர்கனாமிக் ரூல்ஸ் படி செட் பண்ணோம்னா இந்த பேக் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வராது. நம்ம சேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பைனுக்கான கர்வ் இருக்கிற மாதிரியான சேர் யூஸ் பண்ணுறது, டேபிளோட ஹைட்டு, கம்ப்யூட்டரோட ஹைட், அது எல்லாமே நமக்கு ஐக்கு ஏற்ற கரெக்ட் ஆங்கிளில் செட் பண்ணி கரெக்ட் பாஸ்டரில் நம்ம வந்து வேலை செஞ்சோம்னா அந்த மாதிரியான பேக் பெயின் வரதை நம்ம தவிர்க்க முடியும். ஓகே ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார், எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? சார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? மனைவிக்காக கேட்குறேம்மா. மனைவியோட வயது என்ன சார்? வயது 65. உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார், அவருக்கு மூட்டு வலி இருக்குங்க சார், நிற்க முடியல, நடக்க முடியலைங்கிறாங்க. சரிங்க. டாக்டரை பார்த்தா ட்ரீட் பண்ணி ஜப்பு தேய்மானம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. எவ்வளவு நாளா இருக்குங்க? இந்த 2 மாசமா இருக்கு சார். 2 மாசமா தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி வலி இல்ல அப்படிதானங்க? வலி அதுக்கு முன்னாடி வலி இல்லைங்க சார். இப்போ 2 மாசமா தான் சார் வலி இருக்கு. ஏதாவது விழுந்துட்டாங்களா? அடி ஏதாவது பட்டுச்சா? அடிப்படலைங்க சார், கீழே விழுறீங்க. விழல. கால் வளைஞ்ச மாதிரி இருக்கா? கால் வளைஞ்ச மாதிரி நேரத்தில் இருக்குங்க. நின்னா வலிக்குது, அடியாற முடியல. ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்குங்க சார். ஆமாங்க. வீக்கா தான் இருக்குங்களா? வீக் இல்லைங்க சார். வீக் இல்லைங்க சார். எக்ஸ்ரேல தேய்மானம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? தேய்மானம் இருக்குங்க, நீங்க அப்போ பார்த்துக்கணும், சொல்லணும், ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த எக்ஸ்ரேல வந்து தேய்மானம் வந்து என்ன ஸ்டேஜ் இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வலி இருக்குன்னு நேராக பார்த்துட்டு இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற மாதிரி இருந்தா அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணலாங்க. ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜா இருக்குன்னா அவங்களுக்கு மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை செய்யறது தான் தீர்வா இருக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் என் பாபு மேடம், கொரட்டூர்ல இருந்து. ஓகே சார், யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். ஏஜ் 6 ஆகுது. எவ்வளவு சார்? ஏஜ் 60 ஆகுது மேடம். 60. உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். நான் வந்து இந்த 94ல கீழே வண்டியில இருந்து ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டேன் சார் நானு. சரிங்க. அது வந்து ஜவ்வு இது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் மூலியமா ராயபுரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இப்போ இது அந்த இது வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸா ரொம்ப வலிய ஆரம்பிக்கும். எந்த மூட்டு? ரைட் ஹேண்ட் சைடு மூட்டு சார். ரைட்ல எந்த நீயா எங்கங்க? ஆமா, நீம் தான் சார். முட்டிக்கு அந்த போன் ஜாயிண்ட் இருக்கு சார். சரி, இப்ப என்ன பண்ணுது? இப்ப ரொம்ப வலி ஜாஸ்தி இருக்கு சார். நைட்ல தூக்கம் வர மாட்டேது. எனக்கு வேற எந்த பழக்கமும் இல்ல சார். ட்ரிங்க்ஸோ கிம்ஸோ எதுவும் கிடையாது. இல்ல 30 வருஷமா உங்களுக்கு வலி இல்ல. விழுந்தப்ப ஏதாவது எலும்பு உடைஞ்சிச்சா? எலும்புலாம் உடையல சார். எலும்பு உடையல. அந்த இது மட்டும் வெளியே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் மூலியமா அதை சரி பண்ணாங்க சார். சரி, பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா சார். இப்ப எவ்வளவு நாளா வலி இருக்குங்க? இப்போ ஒரு 6 மந்த்தா ரொம்ப ரொம்ப நைட்ல தூக்கம் வர மாட்டேது. ரொம்ப வலி ஜாஸ்தியா இருக்கு சார். நீங்க எக்ஸ்ரே மருத்துவரை பாத்தீங்களா? எக்ஸ்ரே ஏதாவது எடுத்தீங்களா? எல்லாம் பாத்துட்டு சார். பிசியோதெரபி பண்ண சொன்னாங்க. பிசியோதெரபி பண்ண சார். நியரஸ்ட் ஸ்டெட் போர்டு ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். அதில் பாத்துன்னு இருக்கேன். சரிங்க. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க, ஆனா எனக்கு சரி வரல சார். என்ன டயக்னோசிஸ் என்ன சொன்னாங்க டாக்டர்? வந்து என்ன காரணம் சொன்னாங்க? காரணம் வந்து படிக்கட்டு ஏறாதீங்க, இறங்காதீங்க, அது மாதிரி தான் சொல்றாங்க சார். உங்களுக்கு தேய்மானம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? தேய்மானம் எல்லாம் எதுவும் சொல்ல சார். படிக்கட்டு ஏறாதீங்க, இறங்காதீங்க அப்படின்றாங்க. நம்மளுக்கு படிக்கட்டுல தான் வேலை. வரோம் நல்ல முடியல. நீங்க ஸ்கேன் ஏதாவது செஞ்சு பாத்தீங்களா? எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏதாவது செஞ்சீங்களா? எல்லாம் பார்த்து சார். அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்களா? அதுதான் என்ன சொன்னாங்க, நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், பியூரா ரெஸ்ட் எடுக்கணும். நான் வேலைக்கு போனதான் சார் லஞ்ச் கிஞ்ச் எல்லாம் சாப்பிட முடியும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் சார். நான் இன்ஜினியரிங் லைன்ல இருக்கேன். முட்டி மடக்க நீட்ட முடியுதா? மடக்கி நீட்ட முடியல சார். ஸ்டிஃபா இருக்கா? ஆமா சார். ரொம்ப வலி ஜாஸ்தியா இருக்கு சார். முட்டி மடக்க முடியாத மாதிரி ஸ்டிஃபா இருக்குங்களா? இறுக்கமா இருக்கா? ஆமா சார். இல்ல அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் மடக்கலாம். ரொம்ப மடக்க முடியாது. ஆனா தப்பாங்கல் போட்டு உட்கார முடியாது சார். சரிங்க. நீங்க இது பாத்தீங்கன்னா தேய்மானம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரி சார். அது நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணலாமா, இயர்லி ஸ்டேஜ்ல இருக்கா இல்லைன்னா அட்வான்ஸ்டு ஸ்டேஜா இருக்கான்னு நீங்க பார்க்க வேண்டியிருக்குங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் சார், உங்க பேரு? ஹலோ சார், டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
என் பேர் சேகருங்க. யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்காக தான் கேட்கறேன். உங்களுடைய வயது என்ன? என்னோட வயசு 64. பேசலாம் சார் டாக்டர் கிட்ட. சரிங்க. வணக்கங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார். நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பைக்ல கீழே விழுந்துட்டு அடிபட்டு இருந்தது. சரிங்க. ஆனா எனக்கு அப்போ எனக்கு சரியா தெரியல. அதுக்கப்புறம் வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சது. நான் ஒரு ஆர்த்தோ டாக்டர் பார்த்தேன். சரி. அவர் என்ன பண்ணாரு, 10 நாளைக்கு பிசியோதெரபிக்கு அனுப்பிச்சாரு. சரிங்க. அனுப்பிட்டு அதுக்கப்புறம் போய் அவரை பார்த்தேன். வலி எப்படி இருக்குன்னு கேட்டாரு. இல்லைங்க ஐயா, வலி அப்படிதான் இருக்கு அப்படின்னு. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு சர்ஜிக்கல் பண்ணணும். எதுக்காக? இது பின்னாடி அந்த நரம்பு அழுத்தத்துக்கு. பேக் பெயின் சொல்றீங்களா சார்? முட்டி வலியா பேக் பெயின்ங்களா? பேக் பெயின் சார். பேக் பெயின்ல இருக்கு. ஓகே. ஆமா ஆமா. எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாங்களா? அது வந்து இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பண்ணுங்க. சரிங்க. அதுல ஏதாவது டிஸ்க் விலகி இருக்கு ஏதாவது சொன்னாங்களா? அதுலதான் நரம்பு வெளியே வந்திருக்கு, ஜவுல அழுத்து இருக்கு. இப்ப மருந்து மூலம் குணப்படுத்த முடியலையா? மருந்து சாப்பிட்டு பாத்தீங்களா? இல்ல சார், ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. சரிங்க. நான் எனக்கு ஆபரேஷன் பண்ணா வேற மாதிரி இது ஆகும்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆகும் சொன்னாங்க? அது நடக்க முடியாது, இந்த மாதிரி படுக்கை ஆயிடுவோம். இப்ப நடந்துட்டு இருக்கீங்களா? இப்ப வந்து நான் என்ன சொன்னேன் சார், நான் சித்தா மருத்துவமனையில போய் அட்மிட் ஆயிட்டேன். சரி. அட்மிட் ஆனோன்னு L4 L5 எப்படின்றாங்க. ஆமாங்க, L4 L5ல வரக்கூடிய டிஸ்க் ப்ராப்ளம் தான் காமனா வரக்கூடிய டிஸ்க் ப்ராப்ளம். அந்த டிஸ்க் ப்ராப்ளம் பல்ஜ் ஆகி மெட்டீரியல் வெளியே வந்துச்சுன்னா நரம்பு அழுத்தம், ஸ்பைனல் கார்டு அழுத்தக்கூடிய ப்ராப்ளம் இருக்குங்க. அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த டிஸ்க் மெட்டீரியல் எடுத்து தேவைன்னா இன்ஸ்டெபிலிட்டி இருக்குன்னா அதுக்கான ஸ்க்ரூ ராடை வச்சு ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கான்னு உங்களை பார்த்து எக்ஸாமின் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். நான் நவீன் பேசுறேன், குளத்தூர்ல இருந்து மேடம். குட் மார்னிங் சார். யாருக்கா கேக்குறீங்க சார்? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா என்னோட மதர்க்காக தான் மேடம் நான் பேசுறேன். ஓகே. அம்மாவோட வயது என்ன? அம்மாக்கு வந்து ஏஜ் வந்து 61 ஆகுது மேடம். ஓகே, உங்க கேள்வி டாக்டர் கிட்ட கேட்கலாம். லைன்ல தான் இருக்காங்க. டாக்டர் வணக்கம் டாக்டர். வெரி குட் மார்னிங் டாக்டர். வணக்கங்க, சொல்லுங்க. டாக்டர், என்னோட மதருக்கு வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்கு டாக்டர். ஆனா 2 முட்டியும் வந்து தேய்மானம் இருக்கிறதால லெஃப்ட் முட்டி வந்து ரீப்ளேஸ் பண்ணி 1 இயர் ஆகுது. இப்போ உங்களுக்கு அந்த எந்த இஷ்யூஸும் இல்ல. அவங்க நடக்கலாம், எல்லாமே பண்றாங்க. அனதர் முட்டியும் வந்து தேய்மானம் ஆனதால ஒரு 2 months ஆச்சு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி டாக்டர். சரி, ஓகேங்களா? இப்போ என்ன அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுதுன்னா, லைக் முட்டி வந்து ரீப்ளேஸ் பண்ண இடத்துல வந்து பெருசா இருக்கு டாக்டர். கை வச்சா கல்லு மாதிரி இருக்கு. கீழே வந்து பாதத்துல வந்து ஸ்வெல்லிங்ஸ் மாதிரி இருக்கு. அப்படி குழப்படன்னு இருக்கு. கை வச்சா அப்படியே இறங்குது டாக்டர். சோ அதால அவங்களால லைட்டா தூக்க கூட முடியல. அந்த ரைட் ஹேண்ட் வந்து லைட்டா தூக்க கூட முடியல. டாக்டர் கன்சல்ட் பண்ணா அவங்க 6 months அப்படிதான் இருக்கும் அப்படின்னாங்க. கொஞ்சம் மருத்துவ மாதிரியே இருக்கு அவங்களுக்கு டோட்டலா. சோ அதுதான் என்னன்னு கேட்கலாம். பேக் பெயின் ஏதாவது இருக்குங்களா? பேக் பெயின்லாம் எதுவுமே இல்ல டாக்டர். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த முட்டி வீக்கம் வரும்போது ஜுரம் ஏதாவது இருக்குங்களா? ஃபீவர் வருதா? ஜுரம்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். ஜுரம் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணீங்களா? பண்ணுங்க டாக்டர், பண்ணுங்க டாக்டர். அதுல ஏதாவது காரணம் கிடைச்சதா முட்டி ஏன் வீக்கம் வருது அப்படின்னு? சிஆர்பி லெவல் அதெல்லாம் இல்ல. அந்த இதெல்லாம் வந்து எந்த ரிசல்ட்ஸும் எதுவுமே அவங்க டாக்டர் இது பண்ணல டாக்டர். சரிங்க. இப்போ முட்டி வீக்கம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி பிசியோதெரபி பண்ணாலே நிறைய பேருக்கு வீக்கம் குறைஞ்சிருங்க. ஓகே. அப்படிலாம் ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க எலாஸ்டோ ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே டாக்டர். ஒரு கால்ல மட்டும் வலி இருக்குங்களா, வீக்கம் இருக்கா? 2 கால்ல வீக்கம் இருக்குங்களா? இல்ல, ஒரு கால் மட்டும் தான். இப்போ ரீசன்ட்டா பண்ண ஆபரேஷன் பண்ணது மட்டும் தான் டாக்டர். மட்டும் வீக்கம் இருக்கு. இப்போ எவ்வளவு நாள்? 2 மாசம் ஆயிருங்களா? 2 மாசம் ஆகுது. அந்த வீக்கம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அது பிசியாலஜிக்கலா கூட இருக்கலாம். ஒரு கால்ல மட்டும் வர்றதுனால அது நீங்க வந்து இந்த மாதிரி காலை கொஞ்சம் படுக்கும்போது காலை லிம்ப் எலிவேட் பண்ணி வைக்கலாம். 2 தலகாணி வச்சு லிஃப்ட் பண்ணி வைக்கலாம். ஓகே. ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். லைன்ல இருக்கீங்களா? இருக்குங்க மேடம். அந்த ஸ்வெல்லிங்ஸ்க்கு எப்படி டாக்டர்? அது குழப்பம்னு இருக்கு டாக்டர் பாதத்துல. அதுதாங்க. இப்ப பிளட் டெஸ்ட் எல்லாம் நார்மலா இருக்குனாலே அது வந்து நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டியது கிடையாது. பிளஸ் ஃபீவர் இல்ல, அந்த மாதிரி சிம்டம்ஸ், இன்ஃபெக்ஷனுக்கான சிம்டம்ஸ் பிளட் டெஸ்ட்ல நார்மலா இருக்குன்னா ஒன்றும் நீங்க பயப்பட வேண்டியது இல்லைங்க. அதுக்கு நீங்க ஸ்டாக்கிங்ஸ்
அந்த சாக்ஸ் மாதிரி எலாஸ்டோ ஸ்டாக்கிங்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம், காலை லிஃப்ட் பண்ணி வைக்கலாம். பிசியோதெரப்பி பண்ணாலே இந்த வீக்கம் குறைஞ்சிரும். சரிங்க டாக்டர். ஏன்னா உங்களுக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த சாக்ஸ் கொடுத்தாங்க டாக்டர், ஆனா அது ரொம்ப டைட்டா போடுற மாதிரி இருக்காங்களா, பிளட் ஃப்ளோ இல்லாததால மேபி வீக்கமா இருக்கான்னு சொல்லிட்டு அதை ட்ராப் பண்ணி. இல்ல டைட்டா போட வேண்டாம், கரெக்ட் ஃபிட்டா போட வேண்டியிருக்கும். சரிங்க டாக்டர். சரிங்க டாக்டர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் தேவி மேம். நாங்க புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பெருமதுல இருந்து பேசுறோம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எங்க அண்ணன் பொண்ணு மொட்டை மாடியில இருந்து விழுந்துட்டாங்க மேம். ஓகே, அவங்க வயது என்னம்மா? வயது வந்து 13. ஓகே, பேசலாம் டாக்டர் கிட்ட, உங்க கேள்வியை கேளுங்க. சரிங்க மேம். வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. இது பாப்பா அண்ணன் பொண்ணு வந்து மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க சார் தவறி. சரிம்மா. அது வந்து தொடை எலும்பு கட்டாயிடுச்சு சார். எவ்வளவு நாள் ஆச்சுமா அது? இது இந்த 9ஆம் தேதி வந்தா 1 மாசம் சார். அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பாத்தீங்களா? ட்ரீட்மெண்ட் பார்த்து ஆபரேஷன் பண்ணிருக்கு சார். என்ன ராடு வச்சிருக்காங்களா? ஆமா சார், 2 கம்பி மாதிரி உள்ள விட்டு பிளேட் மாதிரி விட்டு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இப்போ எப்படிமா இருக்காங்க? அதான் சார், இன்னமும் அதுக்கப்புறம் ஜிஹெச் தான் பண்ணது, மருத்துவ கல்லூரியில தான் பண்ணது. சரிங்க. இன்னும் கூட்டிட்டு போகல சார். அதான் எப்படி இருக்கு, வலி இருக்குன்னு சொல்றாங்க. அது எலும்பு கூடுற வரைக்கும் வலி இருக்கும்மா. எலும்பு கூடி முடிச்சிடுச்சுன்னா வலி போயிடும். தொடை எலும்பு கூடுறதுக்கு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் டைம் இருக்குமா. சரிங்க சார். அது நீங்க ஒரு மாசம் எக்ஸ்ரே எடுத்து எலும்பு கூடி வருதா, எந்த அளவுக்கு எலும்பு கூடி இருக்குன்னு பாக்குறதுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும். சரிங்க சார். ஒண்ணும் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. பயப்பட வேண்டாம், ஆபரேஷன் பண்ணிருக்கு, நல்லா வந்துரும். அதுல ஆபரேஷன் பண்ணாலே அது சக்சஸ் நிறைய வந்துரும்மா. நீங்க எலும்பு கூடிடும், பயப்பட வேண்டாம். நீங்க எக்ஸ்ரே மட்டும் 1 மாசத்துக்கு ஒரு முறை மருத்துவரை கண்டு அது பார்க்க வேண்டி இருக்கும்மா. சரிங்க சார். ஓகே, நன்றி. பாப்பா வந்து இதனால வந்து என்ன வந்து பெரிய பொண்ணு ஆகல, இதனால எது ப்ராப்ளம் வந்து பியூபர்ட்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம்? இல்ல அதுக்கு நீங்க ரிலேட் பண்ணவே வேண்டாம். அதுக்கும் இதுக்கும் இல்ல. மேபி அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்னால அவங்க கொஞ்சம் அந்த கவலையில இருப்பாங்க. அதை உங்களுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. இது 2-3 மாசத்துல நடக்க முடியும்னு அவங்களுக்கு அந்த சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கம்மா. ஓகே, நன்றிமா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ராஜேந்திரன். யாருக்கா கேக்குறீங்க சார்? உங்களுடைய வயது சொல்லுங்க. 42. உங்க கேள்வியை கேட்கலாம் சார் கிட்ட. அது பொறுத்து உங்க கேள்வி சரியா புரியல. அடிபட்டிருக்கு, எங்க பாதிப்பு இருக்கு? இன்னொரு வாட்டி கேளுங்கம்மா. உங்க கேள்வி தெளிவா இல்ல, இன்னொரு முறை கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. அம்மா, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, போன்ல பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. டிவி பார்க்காம பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. சார், நீங்க தான் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கீங்க சார், தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கங்க. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க. என் பேர் சக்கினிசாமி சார். சொல்லுங்க. பீச்ச காலில் வந்து எனக்கு வந்து வீங்கி இருக்கு சார். பீச்ச காலில் வீங்கி இருக்கு, முட்டி மேல. ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு? டாக்டர் காம சதை வந்து தெரிஞ்சு இருக்குங்கிறாங்க. ஏதோ அடிபட்டுச்சுங்களா? ஒரு டிவி மாடி பேர்ல ஒரு டிவி வந்து சார். ஓகே, ஜவ்வு கிழிஞ்சிருக்குங்களா? ஜவ்வுலாம் ஒன்றும் கிழிக்கல சார். ஜவ்வுலாம் ஒன்றும் கிழிக்கல. ஆனால் நடந்தா போனா வீங்கிக்குது. வீக்கம் வருதா? ஆமா சார், வீங்கி இருக்கு நடந்தா போனா. முட்டியில சொல்றீங்களா சார்? எவ்வளவு நாளா இருக்குங்க அது? அது ஒரு வருஷமா இருக்கு சார். 2 முட்டியுமே வீக்கா இருக்குமா, ஒரு முட்டி மட்டும் வீக்கா இருக்குங்களா? ஒரு முட்டி சார். ஒரு முட்டி சார். எப்பவுமே வீக்கா இருக்குமா, வீக்கம் குறைஞ்சு திரும்ப வருதுங்களா? வீக்கம் குறைஞ்சு திரும்ப வருது சார். அது விழுந்தா நின்னா வலிக்குதான். வலி இருக்கு. அது வீக்கம் வருதுன்னா நீரை வச்சிருக்கா முட்டியில? அது ஒண்ணும் தெரியல சார். ஓகே, அது நீங்க பாத்தீங்களா? டாக்டர் பாத்தீங்களா? டாக்டர்கிட்ட பார்த்தா மருந்து மாசம் இடையில ஒன்றும் சாப்பிடல சார்.
சாப்பிட்டப்ப வலி குறையுதா, வீக்கம் குறையுதா? சாப்பிட்டப்ப கொஞ்சம் வலி கொஞ்சம் குறைஞ்சாம இருந்துச்சு. சரி. இல்ல நீங்க வந்து எக்ஸ்ரே தான் எடுத்து பாத்தீங்களா? எக்ஸ்ரே எடுத்தது சதை சரிஞ்சிருக்கு, மாடிப்படி ஏறினால சதை வந்து சரிஞ்சிருக்கு. இல்ல 1 வருஷமா இருக்குதுன்னு சொல்றதுனால நீங்க வந்து ஸ்கேன் ஏதாவது பண்ண சொன்னாங்களா? ஸ்கேன் பார்த்தோம் சார். பார்த்ததுல வந்து பின்னாடி சதை வந்து சரிஞ்சிருக்கு என்ன சொன்னாங்க சார். ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லை. நடக்கும்போது உங்களுக்கு மூட்டு விலகுற மாதிரி இருக்கா? அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். ஸ்டேபிளா இருக்கு ஜாயிண்ட் இல்லீங்களா? ஆமா சார், ஆமா. அது நடக்கும்போது மாடிப்படி ஏறினா நடந்தாலும் போனா நடந்தா நின்னா வீங்கிக்குது, அவ்வளவுதான், வலிக்குது. அதுக்கான காரணம் இந்த மெனிஸ்கஸ் இன்ஜுரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அந்த மெனிஸ்கஸ் இன்ஜுரி இருந்ததுன்னா இந்த மாதிரி சைனோவிட்டிஸ் அடிக்கடி முட்டில் நீர் வைக்கிறது அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் திரும்பவும் நீங்க மெனிஸ்கஸ் ஏதாவது இன்ஜுரி இருக்கான்னு பார்க்கணும். டாக்டர் அணுகி நீங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி மெனிஸ்கஸ் இன்ஜுரி சைனோவிட்டிஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த வீக்கம் திரும்ப திரும்ப வராதுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சாந்தகுமாரிங்க. யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கு தான்மா கேட்குறேன். உங்களுடைய வயது என்ன? 54. பேசலாம் டாக்டர் கிட்ட, உங்க கேள்வியை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க சார். நான் படுத்திருக்கும் போதுங்க சார் தலைவாணி அடுக்கி வச்சிருந்து கர்நாபரேஷன் பண்ணிட்டு படுத்திருந்தேன் சார். தூக்கத்துல பட்டுன்னு காலு கீழே விழுந்துட்டீங்க சார். ஓகே. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்ததுல எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. சரிங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல எலும்பு தேய்மானமா இருக்கு, ஜவ்வு வீங்கி இருக்குன்னு மாத்திரை கொடுத்துருக்காங்க. சரி. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்குங்க சார். ஆனா என்னால நடக்கவே முடியலங்க சார். பாத்ரூம் போறதுனா கூட ரொம்ப சிரமப்பட்டுதாங்க சார் போறேன். எந்த மூட்டுமா அந்த மாதிரி இருக்கு? லெஃப்ட் காலுங்க சார். வீக்கமா இருக்கா? வீக்கம்லாம் இப்ப கொஞ்சம் வடிஞ்சிருச்சுங்க சார். ஓகே, வலி தான் பிரச்சனை இப்போ? வலிதாங்க சார் பிரச்சனையா இருக்கு, நடக்க முடியல. ஓகே. எனக்கு இதுக்கு முன்னாடி இப்படி வந்தது இல்லைங்க சார். அடிப்படை இருந்தது, தலைவாணில இருந்து கீழே விழுந்ததுதாங்க சார். எலும்பு முறிவதா இருக்கு, எக்ஸ்ரேல பாத்தீங்களா? எக்ஸ்ரேல பார்த்ததுல மூட்டு தேய்மானம் இருக்கு, ஜவ்வு வீங்கி இருக்குன்னு சொன்னாங்க சார். ஓகே. மூட்டு தேய்மானம் இருக்குன்னா அதுக்கு நீங்க மருந்து எடுத்துக்கிட்டீங்களா? பயிற்சி எல்லாம் பண்ணீங்களா? இல்லைங்க சார், எதுவுமே பண்ணலைங்க சார். நீங்க அது பண்ணலாமே, பயிற்சி பண்ணிட்டு மருந்து எடுத்துக்கலாமே. சரிங்க சார். எனக்கு இதுக்கு முன்னால வராதனால நமக்கு அந்த தேய்மானம் இருக்காவாலும் சந்தேகமா இருக்குங்க சார். தேய்மானம் இருந்துச்சுன்னா அது நமக்கு முதல்லயே ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அது வந்து நமக்கு நல்லதும்மா. அது தேய்மானம் அதிகமாகாம நம்ம பாத்துக்கலாம். ரொம்ப அட்வான்ஸ்டா தேய்மானம் வந்துருச்சுன்னா அப்புறம் ஆபரேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்களா சார்? அது நீங்க முதல்லயே நீங்க பாத்துருங்க. பார்த்து தேய்மானத்துக்கான மருந்து பயிற்சி எல்லாம் பண்ணீங்கன்னா வெயிட் ஏதாவது அதிகமா இருக்க மாதிரி இருந்தா வெயிட் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதிகமா தான் சார், 86 கிலோ இருக்கேன் சார். ஆமா, அதுக்கு நீங்க வந்து டயட் வந்து பார்த்து வெயிட் குறைக்கணும். வெயிட் குறைச்சிங்கனாலே உங்களுக்கு முட்டி வலி பாதி குறைஞ்சிரும்மா. எனக்கு வந்து முட்டி வலி இதுக்கு முன்னால வந்தது இல்லைங்க சார். ஓகே. அந்த காலு அந்த படுக்கையில இருந்து கீழே விழுந்ததுல அப்புறம் தான் சார் வந்தது. அது அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஜவ்வு கிழிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். முட்டிக்குள்ள இருக்க ஜவ்வு ஏதாவது கிழிஞ்சிருந்ததுன்னா தேய்மானம் ரொம்ப ஃபாஸ்டா தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும்மா. நீங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று பண்ணிடுங்க. ஓகே, மருத்துவர் அணுகி எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா முறையான மருத்துவரை அணுகி நீங்க வந்து சிகிச்சை பெறணும் அப்படின்னு டாக்டர் வந்து உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காரு. டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல வந்து மூட்டு வலிக்கான காரணம் என்ன, முதுகு தண்டுவடத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் பல்ஜெல்லாம் சொல்றோம். எல்லாருக்கும் எல்லா ப்ராப்ளமும் இருக்கு. சில பேர் பயந்துகிட்டே சில ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்காம இருக்காங்க. நவீன சிகிச்சை முறைகள்ல ரொம்ப பாதுகாப்பான சிகிச்சைகள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. நேர்கள் கேட்டு நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோட்ல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.